பேச்சு தேவைப்படவில்லை. அருகாமையில் இருப்பதே நிம்மதியாயிருந்தது இருவருக்கும். அவர்கள் பிரிந்து செல்லும் தெருமுனை வந்திருந்தது. இருவரும் நின்றார்கள். பிரியும் தருணத்தில் சிறிது நேரம் நிற்பதும் அவர்களின் வாடிக்கையாகியிருந்தது. மாதனி அவனை ஆழமாய் பார்த்தவாறே, யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சுந்தர். இது காட்டாறு மாதிரி. தடுத்து நிறுத்தவோ எதிர்நீச்சல் போடவோ முடியாது. வெள்ளம் எங்க வேணா நம்மளை அடிச்சுண்டு போகட்டும், சந்தோஷமா அது போற போக்கிலேயே போகலாம் என்றாள் தீர்மானமான குரலில். சுந்தர் புன்னகைத்தான். இருவரும் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள். கண்கள் சிரித்தன. மெதுவாய் கேட்டாள், சுந்தர், நாளைக்கு காலேஜுக்கு வருவியா? ஆமா மாதனி, 4:30 உன்னைய பார்க்கறதுக்காக மட்டும் என்றான். புன்னகைத்தவள் see you என்றபடியே நடக்க ஆரம்பித்தாள்.